ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் நடந்த உரையாடலை சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், முதல்ல சொல்லப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட மனைவிகள் ஒவ்வொருத்தரும் உருவம், அழகு, திறமை முதலான குணங்கள்ல தங்களோட தகப்பனாருக்கு கொஞ்சமும் தாழாத 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. தங்களோட மாளிகையை விட்டு வெளியே போகாம எப்பவும் அங்கேயே கிடக்கிற தங்களோட கணவரான ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து ஒவ்வொரு அரசகுமாரியும் தன்கிட்ட மட்டுமே ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்பவும் அன்பு கொண்டவர்னு நினைச்சா. உண்மையில அவங்க ஸ்ரீ கிருஷ்ணரோட பெருமையை உணர்ந்தவங்க இல்லை. தங்களோட அழகான அங்க பாவனைகளால அவரோட மனசை ஜெயிக்க நினைச்சாங்க. ஆனா ஆத்மானந்தத்தில் திளைக்கிற பகவானோட அழகான தாமரை திருமுகத்தையும், நீண்ட திருக்கைகளையும், அழகான கண்களையும், அன்புமிக்க புன்சிரிப்பையும், கனிஞ்ச கடைக்கண் பார்வையையும், இனிய பேச்சையும் பார்த்து தாங்களே அவர்கிட்ட மயங்கி போக அவரோட மனசை ஜெயிக்க இயலாம இருந்தாங்க. அந்த 16,000 மனைவிகளும் தங்களோட மென்மையான புன்சிரிப்பு, அழகான கடைக்கண் பார்வை, வில் மாதிரியான புருவ நெரிப்பு இவற்றால காமக்கணைகளை ஏவினாலும் மற்றவற்றினாலேயும் பகவானோட மனசை கவர இயலாம நின்னாங்க. பிரம்மா முதலான தேவர்களால கூட அவரை அடையிற வழியையும் அறிஞ்சிக்க முடியாது, அவரோட பெருமையையும் அறிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்டவரான திருமகளோட மணாலனை தங்களோட கணவரா பெற்ற அந்த பெண்கள் இடையராத களிப்பை பெற்று ஆசையும் அன்பும் பொங்க பார்த்தல் மற்றும் இனிய புதிய உறவுல வேட்கை இவை வெளிப்படுற மாதிரி அவருக்கு பணிவிடை புரிஞ்சாங்க. தங்களுக்கு பல வேலைக்காரிகள் இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்கிறது, ஆசனத்தில் அமர்த்துறது, சிறப்பாக பணிவிடை புரியறது, திருவடிகளை சுத்தம் செய்யறது, தாம்பூலம் கொடுக்கறது, ஓய்வெடுக்க வைக்கிறது, விசிறி கொண்டு வீசுறது, சந்தனம் பூசி மாலை சூட்டுறது, கேசத்தை அழகுபடுத்துறது, படுக்கை விரிக்கிறது, நீராட்டுறது, உண்டி கொடுக்கறதுங்கிற பணிகளை அவங்களே பண்ணினாங்க. 10 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஸ்ரீ கிருஷ்ணரோட மனைவிகளில் முதல்ல சொன்ன 8 மகிழ்ச்சிகளோட பிள்ளைகளோட பெயரை உனக்கு சொல்கிறேன். பிரத்யும்னனை மூத்தவனாக கொண்டு சாருதேஷ்ணன், சுதேஷ்ணன், சாருதேகன், சுச்சாரு, சாருகுப்தன், பத்ரச்சாரு, சாருச்சந்திரன், விசாரு, சாருன்னு ருக்மிணி கிட்ட ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிறந்த 10 பிள்ளைகளுமே பெருமையில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொஞ்சமும் தாழ்ந்தவங்க இல்லை. பானு, சுபானு, ஸ்வர்பானு, பிரபானு, பானுமான், சந்திரபானு, பிருகத்பானு, அதிபானு, ஸ்ரீபானு, பிரதிபானுன்னு சத்யபாமையோட புதல்வர்கள் 10. சாம்பன், சுமித்ரன், புருஜித், சதஜித், சஹஸ்ரஜித், விஜயன், சித்திரகேது, வசுமான், திரவிடன், கிரத்துன்னு தகப்பனாரே ஒத்த ஜாம்பவதியோட புதல்வர்கள் 10. வீரன், சந்திரன், அஸ்வசேனன், சித்ரகு, வேகவான், விருஷன், ஆமன், சங்கு, வசு, ஸ்ரீமானான குந்தியும் நக்னஜித்தோட மகள் சத்யாவோட புதல்வர்கள். பிரகோஷன், காத்ரவான், சிம்ஹன், பலன், பிரபலன், ஊர்த்வகன், மகாசக்தி, சகன், ஓஜஸ், அபராஜிதன் இவங்க மத்ர தேசத்து பெண்ணான லக்ஷ்மணையோட புதல்வர்கள். விருகன், ஹர்ஷன், அனிலன், கிருத்ரன், வர்தனன், நன்னாதன், மகாஷன், பாவனன், வஹ்னி, க்ஷுதின்னு மித்ரவிந்தியோட புதல்வர்கள் 10. சங்கிராமஜித், பிருகத்சேனன், சூரன், பிரகரணன், அரிஜித், ஜயன், சுபத்ரன், வாமன், ஆயு, சத்யகன் இவங்க பத்ரையோட புதல்வர்கள். இந்த பட்டத்து ராணிகளை தவிர பகவானுக்கு ரோஹிணி முதலான 16,100 மனைவிகள் உண்டு. அவங்கள ரோஹிணிக்கு தீப்திமான், தாம்ரத்தன் முதலான 10 புதல்வர்கள் உண்டு. ருக்மிணியோட புதல்வன் பிரத்யும்னனுக்கு ருக்மவதிங்கிற மனைவி கிட்ட பெரும் பலசாலியான அனிருத்தன் பிறந்தான். ருக்மவதி போஜகடத்தில் வசித்த ருக்மியோட புதல்வி. இவங்களுக்கு புத்திரர்கள் பௌத்திரர்கள்னு கோடிக்கணக்கில் உண்டு. மகரிஷி, தன்னோட பகைவனான ஸ்ரீ கிருஷ்ணரோட புதல்வனுக்கு ருக்மி எப்படி தன்னோட பெண்ணை கொடுத்தான்? போரில் ஸ்ரீ கிருஷ்ணரால் அவமதிக்கப்பட்ட அவன் அவரை கொல்ல சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தானே. அறிஞரே, 2 பகைவர்களுக்கு இடையில் திருமண உறவு எப்படி ஏற்பட்டுச்சு? இதை எனக்கு சொல்லி அருளணும்னு வேண்டிக்கிறேன். யோகிகள்
வர இருக்கிறதையும் கடந்ததையும் நடக்கிறதையும் புலனுக்கு உட்படாததையும் தூரத்தில் இருக்கிறதையும் மற்றும் கண்ணுக்கு புலப்படாமல் மறைஞ்சிருக்கிறதையும் நேருக்கு நேர் பார்க்கிறவங்க இல்லையா? பரீட்சித்: பிரத்யும்னன் இப்போ உடல் பெற்ற மன்மதன். ருக்மவதி அவரை சுயம்பரத்தில் மாலையிட்டு கணவராக வரிச்சா. அங்கே கூடியிருந்த அரசர்களை பிரத்யும்னன் தனிச்சு ஒருத்தனா ஜெயிச்சு இவளை எடுத்துட்டு வந்தான். ஸ்ரீ கிருஷ்ணரால் முதல்ல அவமதிக்கப்பட்ட ருக்மி அதை எப்பவுமே நினைவில் வச்சிருந்தாலும் தங்கையான ருக்மிணிக்கு பிரியத்தை செய்ய விரும்பி அவளோட மகனான பிரத்யும்னனுக்கு தன்னோட பெண்ணை முறைப்படி மனம் முடிச்சு கொடுத்தான். பரீட்சித்: அழகான விரிஞ்ச கண்கள் இருக்கிற சாருமதிங்கிற ருக்மிணியோட பெண்ணை கிருத்தவர்மாவோட மகன் மணந்துக்கிட்டான். ருக்மி தன்னோட மகளோட மகனும் ஸ்ரீ கிருஷ்ணரோட பேரனுமான அனிருத்தனுக்கு தன் மகனோட மகள் ரோச்சனையை தன்னோட தங்கை ருக்மிணியோட பிரியத்துக்காக திருமணம் செஞ்சு வச்சான். பரீட்சித்: அந்த திருமண விழாவில் கலந்துக்க ருக்மிணி, ஸ்ரீ கிருஷ்ணர், பலராமன், சாம்பன், பிரத்யும்னன் எல்லாம் போஜகட்டம் போனாங்க. திருமணம் முடிஞ்சதும் கலிங்க மன்னன் முதலான கர்வமிக்க அரசர்கள் ருக்மி கிட்ட பலராமனை சொக்கட்டா ஆடி ஜெயிக்க சொன்னாங்க. பரீட்சித்: பலராமன் சொக்கட்டா ஆட அறியாதவர், ஆனால் அதில் அதிகம் பற்று கொண்டவர்ங்கிறது எல்லாரும் அறிஞ்சது. இப்படி தூண்டினதும் ருக்மி பலராமனை கூப்பிட்டு சொக்கட்டா ஆடினான். அதில் பலராமன் முதல்ல 100, 1000ன்னு தொடங்கினவர் 10,000 பொற்காசுகளை பணயம் வச்சார். அதை ருக்மி ஜெயிச்சான். உடனே கலிங்க மன்னன் பற்கள் வெளியே தெரிய உறக்க சிரித்து பலராமனை கேலி பண்ணினான். கலப்பையை ஆயுதமாக கொண்ட பலராமனால் இதை பொறுக்க முடியல. அப்புறம் ருக்மி 1,00,000 பொற்காசுகளை பணயம் வச்சான். பலராமன் அதை ஜெயிச்சார். ஆனால் ருக்மியோ நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி ஏமாத்தினான். இயற்கையாகவே கண்கள் சிவந்த பலராமன் பௌர்ணமி அன்னைக்கு கடல் கொந்தளிக்கிற மாதிரி கோபத்தால் கொந்தளிச்சு கண்கள் சிவக்க 10 கோடி பொற்காசுகள் பணயம் வச்சு ஆடினார். இந்த தடவையும் சூதுப்போர் நெறிப்படி பலராமனை ஜெயிச்சார். ஆனால் ருக்மி வஞ்சனையா நான் தான் ஜெயிச்சேன், நடுவர்கள் இதை நிர்ணயம் செய்யட்டும்னு சொன்னான். அப்போ ஆகாசவாணி எழுந்தது. பலராமன் தான் போட்டியில் நேர்மையாக ஜெயிச்சவர், ருக்மி நான் தான் ஜெயிச்சேன்னு பொய் சொல்கிறான், இதுதான் உண்மைன்னு சொன்னது. மற்ற துஷ்ட அரசர்களால் தூண்டப்பட்ட ருக்மி தன்னோட முடிவு காலம் நெருங்கிறதை உணராம ஆகாசவாணி சொன்னதை பொருட்படுத்தாம பலராமனை கேலி செஞ்சு சொன்னான். நீங்கள் இடையர்கள், காட்டில் சுற்றுறவங்க, சொக்கட்டா ஆட தெரியாதவங்க. அரசர்கள் தான் சொக்கட்டாங்காய்களாலையும் அம்புகளாலையும் விளையாடுவாங்க, உங்களை மாதிரியானவங்களால் அது முடியாது. இப்படி ருக்மியால் அவமதிக்கப்பட்டு அரசர்களாலேயும் கேலி செய்யப்பட்ட பலராமன் கடும் கோபத்தோட இரும்பு தடி எடுத்து அந்த திருமண மேடையிலேயே ருக்மியை அடிச்சு கொன்னார். ஓடுற கலிங்க மன்னனை 10வது அடியில் வேகமாக பிடிச்சு பற்களை காட்டி கேலி செஞ்சதுக்காக அவனோட பற்களை தட்டி விழ வச்சார். பலராமனால இரும்பு தடியால் அடிக்கப்பட்ட மற்ற அரசர்கள் கை கால்கள் தலை நொறுங்கி ரத்தம் வழிய பயந்து ஓடினாங்க. தன்னோட மைத்துனன் ருக்மி கொல்லப்பட்டதை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமனை புகழவும் இல்லை இகழவும் இல்லை. பாராட்டினா ருக்மிணிக்கு வருத்தமும் இகழ்ந்தா பலராமனுக்கு வருத்தமும் நேரும்னு அவர் நினைச்சதால இது நல்லதுன்னோ இது கெட்டதுன்னோ சொல்லாம இருந்தார். மதுவை அழிச்ச ஸ்ரீ கிருஷ்ணரையே அண்டி நிற்கிற பலராமன் முதலான யாதவர்கள் மணமகனான அனிருத்தனை புது மணமகள் ரோச்சனையோட ரதத்தில் ஏற்றி விரும்பினது அத்தனையும் நிறைவேறினவங்களா போஜகடத்தில் இருந்து குஷஸ்தலிங்கிற துவாரகைக்கு போனாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 61வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.